பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 37 சங்கீதம் 37 வசனம். சங்கீதம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று தாவீது சொல்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் யாரை பின்பற்றுவது, யாரை சார்ந்திருப்பது, யாருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுவது என்கிறதான கேள்விகள் அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிறது. ஒருவரை பின்பற்றுகிறோம், அவரை பின்பற்றி கொஞ்ச நாள் தாண்டும் போது அவருடைய வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு பகுதியில் அவருடைய விழுகை, அவருடைய தோல்வி போன்றவைகளை பார்த்து விடுகிறோம். பிற்பாடு வேறு ஒருவரை பின்பற்றுகிறோம், அவருடைய வாழ்க்கையிலும் கொஞ்ச நாள் பின்பற்றினதும் அவருடைய இந்த முதல் நபடத்தில் இல்லாத ஒரு குற்றம் அந்த நபடத்தில் காணப்படுகிறது. மூன்றாவது ஒருவரை பின்பற்றுகிறோம், அவரிடத்தில் முந்தின 2 பேரிடத்தில் இல்லாததான தவறுகள் காணப்படும். இப்படி நம்ம யாரை பின்பற்றினாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கோணங்களில் சில தவறுகளை நம்ம காண்கிறோம். ஆகையினாலே யாரை பின்பற்றுவது, யாருடைய கொள்கைகளை நம்ம கடைபிடிப்பது என்கிறதான கேள்வி அநேக நேரங்கள் எழும்புகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று. இப்போ நாம் இன்றைக்கு உத்தமர்களை பார்க்க வேண்டும், செம்மையானவர்களை பார்க்க வேண்டும். யார் உத்தமர் என்பதை கூட நம்ம அறிவது சிரமமாய் காணப்படுகிறது. தாவீது சொல்லும்போது யோபு சொல்லும்போது சொல்லுவார், நான் என்னை உத்தமன் என்று சொன்னாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக தீர்க்கும் என்று. அப்படியானா மனிதர்கள் தங்களை உத்தமர்கள் என்று சொன்னாலும் அவருடைய கிரியைகள், அவருடைய செய்கைகள், அவருடைய வார்த்தைகள் அவர்களை குற்றவாளியாக தீர்க்கும். அவர்கள் உத்தமர்கள் அல்ல என்பதை அவருடைய செய்கைகள், வார்த்தைகளை நிரூபித்து காட்டும். ஆனால் பவுல் சொல்லும்போது விதமாக சொல்கிறாரு, மனுஷனால் புகழப்படுகிற உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். யார் ஒருவன் தேவனாலே புகழப்படுகிறானோ அவன்தான் உத்தமன். யாரை ஆண்டவர் மெச்சி பேசுகிறாரோ அவன்தான் உத்தமன். கர்த்தர் யாரை நீதிமான் என்று சொல்கிறாரோ, யாரை உத்தமன் என்று சொல்கிறாரோ அவன்தான் உத்தமன். காரணம், அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். நம்முடைய வழிகள் எல்லாம் அறிகிறவர் கர்த்தர், நம்முடைய சிந்தனைகளை அறிகிறவர் கர்த்தர், நம்முடைய நினைவுகளை அறிகிறவர் கர்த்தர். ஆகினாலே கர்த்தர் ஒருவனை நீதிமான் என்று சொன்னால் அவர் நீதிமானாக இருப்பான். ஆண்டவர் அநேகரை நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார், அநேகரை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். தேவனால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன். தேவன் அநேகரை புகழ்ந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் சவுலை குறித்து சொல்லும்போது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். அதே 4 அதிகாரத்தில் கர்த்தர் ஆபேலை அவன் காணிக்கை அங்கீகரித்தார் என்று வாசிக்கிறோம். எபிரேயரில் அவருடைய காணிக்கை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். ஆபேலை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். இப்படி அநேகரை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லியிருக்கிறார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, தாவீது என்னுடைய இருதயத்தை ஏற்றவன், நான் விரும்புகிற எல்லாவற்றையுமே செய்வான் என்று தாவீதை குறித்து சொல்லுகிறார். ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் சொல்லும்போது, அவன் நீதி நியாயங்களை பின்பற்றுங்கள் என்று தன்னுடைய சந்ததியாருக்கு அறிவிப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனால் புகழப்படுகிற ஒரு நபர் தான் உத்தமன். யாரை ஆண்டவர் புகழுகிறாரோ அவன்தான் உத்தமனாக இருக்க முடியும். நான் தாவீதை எடுத்துக்கொள்வோமானா, தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, பர்சேபாள் காரியத்தில் ஒன்று தவிர மீதி மற்ற எல்லாத்திலும் தாவீது செம்மையானவனாய் காணப்பட்டான் என்பதாக. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது அது ஒன்று தவிர மீதி எல்லாவற்றிலுமே தாவீது உத்தமனாய் காணப்பட்டான், தாவீது நல்லவனாய் காணப்பட்டான் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக நற்குணங்கள் இருந்தது. தாவீது ஆண்டவரை நன்றாக பாடக்கூடியவன். ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறேன் என்று சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். நன்றாக துதிக்கிறவர், நன்றாக ஜெபிக்கிறவர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்,
நான் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்போது போவேன், எப்பொழுது விட சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லக்கூடியதான ஆலயத்தின் மேலே வாஞ்சையும் தாகம் உள்ளவர். 122 ஒன்றில் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று வாசிக்கிறோம். ஆலயத்தின் மேலே வாஞ்சை தாகம் உள்ளவர். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்கிறதான ஒரு மனிதராய் காணப்பட்டார். யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரே இந்த பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண போகலாமா, இட கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று விசாரித்தார். கோகிலா சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வரும்போது இந்த கோகிலா பட்டணத்தார் என்று ஒப்பு கொடுப்பார்களா, சவுல் வருகிறான்னு கேள்விப்பட்டேன், நான் எங்கே இருக்கிறேன், இந்த பட்டணத்தார் என்னை ஒப்பு கொடுப்பார்களா என்று விசாரித்தார். சவுல் இறந்த பிற்பாடு ஆண்டவரே நான் யூதாவில் போய் குடியிருக்கலாமா, யூதாவில் எங்கே போய் குடியிருக்கலாம் என்று சொல்லி ஆண்டோடத்தில் ஆலோசனை கேட்டு, இப்படி எல்லா காரியத்திலும் ஆண்டோட ஆலோசனை கேட்டு ஆலோசனைப்படி நடந்தவர் தான் இந்த தாவீது. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. தாவீது சொல்கிறாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனாய் கர்த்தர் என்று. அப்போது தாவீதை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறவர் கூட ஆண்டவர் தான். ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து தான் யுத்தத்தை கூட கற்றுக்கொண்டார். தாவீது வேறு இடத்துல போய் யுத்தத்தை கற்றுக்கொண்டதோ, எப்படி வாளால் அல்லது வாளால் மற்றவர்களை வெட்டுவது, ஈட்டியால் எப்படி குத்துவது அல்லது எப்படி காரியங்களை செய்வென்று மற்றவர்களிடத்தில் விசாரித்ததாக சொல்லப்படவில்லை. கர்த்தரிடத்தில் அவர் விசாரித்து கர்த்தரே யுத்தத்தை படிப்பித்திருக்கிறார். அப்போ தாவீது ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டார். தேவனால் சாட்சி சொல்லக்கூடிய நபராக காணப்பட்டார். இப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக நற்பண்புகள் காணப்படுகிறது. இப்போது தேவனால் புகழப்படுவர் உத்தமன். அப்போ உத்தமனை பார்த்திருக்க வேண்டும். இந்த தாவீதை பின்பற்றதான ஒரு கூட்டத்தை குறித்து நான் வாசிப்போமானா, தாவீதை பின்பற்றினவர்கள் கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் தாவீதை பின்பற்றினார்கள். ஆனால் தாவீதை பின்பற்றினதான இந்த ஜனங்கள் தாவீதை போல மாற்றப்பட்டார்கள். பொதுவாக சொல்வார்கள், நாரோடு சேர்ந்த பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பதாக. பூமாலை அல்லது பூமாலை கட்டுவார்கள். அந்த பூ உதிர்ந்து போனாலும் அந்த பூவுடைய வாசனை பூ கட்டுனதான அந்த நாரில் இருக்கும். அதனால தான் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வரும் என்று சொல்வார்கள். அதே போல் தாவீதோடு சேர்ந்ததான அந்த மனிதர்கள் கூட தாவீதுடைய குணாதிசயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். தாவீதிடத்தில் நல்ல இரக்க குணம் இருந்தது. தாவீதை கொலை செய்யும்படியாக வந்த சவுலுக்கே அவன் இரக்கம் காட்டினான். தாவீதை கொலை செய்யும்படியாக 3000 பேரோடு வந்திருக்கிறான். சவுல் தாவீதுடைய கையில் மாட்டிக்கொண்டான். அந்த தாவீது சவுலுக்கு இரக்கம் செய்தான். அவனோட சமாதான உடன்படிக்கை பண்ணான். அவனுக்கு ஆலோசனை சொன்னான். அவனோட அன்பாக பேசினான். பாருங்க, இப்போ இப்படிப்பட்டதான இரக்க சுபாவங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்படும். இவைகளை அந்த ஜனங்களும் பிரதிபலித்தார்கள். இப்படி நான் அநேக காரியங்களை சிந்திக்க முடியும். ஆனால் தாவீதோடு வந்தவர்கள் கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவர்கள், இப்படிப்பட்டதும் வந்தார்கள். ஆனால் இந்த நாட்களில் தாவீதுடைய யுத்த சேனைகளாக மாற்றப்பட்டார்கள். அவள் தேவ சேனையாய் மாற்றப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவசேனை, தேவனுடைய சேனையாக இந்த கடன்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். இப்போ இந்த தாவீதை பின்பற்றுதான அந்த சேவர்கள் கூட, அந்த மனிதர்களுக்கு கூட தாவீதுடைய குணாதிசயம் உள்ளவர்களாக, தாவீதுடைய சுபாவங்கள் உடையவர்களாக மாற்றப்பட்டார்கள். பொதுவாக ஒரு திருடனை பின்பற்றவர்கள் திருடனாக மாற்றப்பட்டு விடுவார்கள். ஒரு பொய் பேசுறவர்களை பின்பற்றுவர்கள் பொய் பேசுவர்களாக மாற்றப்பட்டு விடுவார்கள். கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, அவருடைய சுபாவம் இவர்களை அப்படியே பற்றி கொள்ளும். மற்றவர்களை குறை சொல்கிறதான ஒரு நபரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களும் காலப்போக்கில் மற்றவர்களை குறை சொல்கிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுவார்கள். இப்போ தாவீதை பின்பற்றினதான மனிதர்கள் தாவீதை போலவே மாற்றப்பட்டார்கள். தாவீதை போலவே இரக்கம் உள்ளவர்களாக, யுத்த வீரர்களாக, எதுவும் செய்ய சாமர்த்தியம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இதே போல உள்ளதான தேவனுடைய பிள்ளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை பின்பற்ற வேண்டும். எபிரேயர் 11:1 பவுல் சொல்வார், நான் கிறிஸ்துவை பின்பற்றும் போல
நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். உங்களுடைய கண்களும் முன்பதாக யார் ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ, யார் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ, யார் அதிகமாய் வேதவசனங்களை வாசிக்கிறார்களோ, யார் 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 பரிசுத்தமாய் வாழுகிறார்களோ அவர்களை பின்பற்றுவீர்களானால் அவர்களைப் போலவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டுவிடும். அவர்களைப் போலவே நீங்களும் உத்தமர்களாக மாற்றப்படுவீர்கள். உதாரணமாக நல்ல ஜெபிக்கிற ஒரு நபரோட நீங்கள் பழகுவீர்களானால் நீங்களும் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற்றப்படுவீர்கள். உங்களுக்குள்ள அந்த ஜெப ஆவி ஊற்றப்படும். நீங்களும் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஜெபிக்கிற ஒரு நபராக மாற்றப்படுவீர்கள். அப்படி உத்தமர்கள் நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை செம்மையானதாக சமாதானம் உள்ளதாக அந்த உத்தமர்களைப் போல மாற்றப்படும். அந்த அனுபவத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று தாவீது சொல்கிறார். தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எங்களை உத்தமளாய் மாற்றுவீராக. எங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படத்தக்கதாக அதை இரக்கம் செய்வீராக. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் தரித்திரர், மோசமானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தாவீதோடு இணைந்து கொண்டார்கள். அவர்களும் தேவ சேனையாக மாற்றப்பட்டார்களே. அவர்களும் தாவீதை போல நல்ல யுத்த வீரர்களாய் மாற்றப்பட்டார்களே. தாவே, நாங்களும் உத்தமர்களை பின்பற்றக்கூடிய நல்ல கிருபைகளை எங்களை தர வேணும்னு ஜெபிக்கிறப்பா. ஜெபிக்கிற தேவ மனிதர்களை பின்பற்ற கிருபை தாருங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களை பின்பற்றக்கூடிய கிருபை தாருங்க. பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களை பின்பற்றக்கூடிய கிருபை தாருங்க. ஆண்டவர் உம்மோடு நடக்கிறவர்களை, உம்மோட கத்தாவியப்பா ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவர்களை, உம்மோட சஞ்சரிக்கிறவர்களை நாங்கள் பின்பற்றக்கூடிய கிருபைகளை எங்களை தர வேணும்னு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையும் அவளுடைய வாழ்க்கையை போல மாற்றப்படத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.